அம்மா உணவகங்கள் நாங்கள் பொதுமக்கள் பயன்படுத்த வச்சிருக்கோம். ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்திக்கிறது இல்லை. எங்களுக்கு அதனால நஷ்டங்கள் தான் மாநகராட்சிக்கு வருது. அதாவது அம்மா உணவகத்தால் ஒருடைய அம்மா உணவகத்துக்கு மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்படுகிறது. தவறான கருத்து சொல்றீங்க. வாடிக்கையாளர் குறையிறதுனால தான் அம்மா உணவகம் நிறைய இடத்துல பயன் இல்லாம இருக்கு. சில இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பூட்டே கூட திறக்க மாட்டேங்கிறாங்க மாத கணக்கில். பட் அதுக்கான பில்ஸ் மாநகராட்சி கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ என்னென்னா, அம்மா ஹோட்டலை பற்றி ஏன் அதிகமாக மூடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ப்ரெஸ் மீடியா கேட்கும் போது, அம்மா ஹோட்டலில் எங்களால் நஷ்டம் தான் வருது, லாபமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக அதிமுக பிரமுகர் ஒருத்தர் ஒரு பேச்சு மேடையில் பேசியிருப்பார். அதை நான் ப்ளே பண்ணுறேன். அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், கேளுங்க. மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு, மேயர். அந்த பாப்பா பேர் என்ன? ரொம்ப விவரமா பிரியா. அந்த பாப்பாட்ட பத்திரிக்கைக்காரன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு, அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. அம்மா என்ன சரவண பவனா ஹோட்டலா, அடையார் ஆனந்த பவனா, லாஸ்லயே போகுது. இந்த ப்ரெஸ் மீட்டிங் மேயர் பிரியா கொடுத்த இந்த ப்ரெஸ் மீட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை அம்மா ஹோட்டலையும் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் லாபம் இல்லை, ப்ராஃபிட்டு இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்ககிட்டயும் மக்கள்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது 2.5 வருஷமாக எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா, அதாவது மக்கள் காசு எடுத்து மக்களுக்கே கொடுத்து மக்களை கடனாளி ஆக்குற ஸ்டாலின் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா ஹோட்டலை மூடுறாரு. மேயர் மூடுறாங்க. முக ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. லாபமே இல்லைன்னு அம்மா ஹோட்டலை மூட தெரிஞ்சவருக்கு கடன் வாங்கி எல்லாருக்குமே 1000 ரூபாவை கொடுக்குறாரு. கடன் வாங்கி கொடுக்கறதுனால 4 லட்சம் கோடியில் இருந்த கடனே 10 லட்சம் கோடி. இப்போ சமீபம் வெள்ள அறிக்கையில் 13 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க கடன். என்ன கொடுமை ஸ்டாலின் சார் இது! மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கே 1000 ரூபான்னு கொடுத்து அவங்களையே கடனாளியாக்கி வச்சுட்டு உங்களுடைய ஆட்சியில் லாபம் இல்லைன்னு நிறைய விஷயங்கள் இது பண்ணுறீங்க. வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய லாபம் எல்லாம் குறைஞ்சி போச்சு, ஜிடிபி எல்லாம் குறைஞ்சி போச்சு, ஸ்டேட்டோட ஜிடிபி குறைஞ்சி போச்சு, ரெவென்யூவே இல்லை. நிறைய டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தவங்களுக்கு சேலரி கொடுக்க கஜானால காசே இல்லை. நிறைய டிபார்ட்மெண்ட், அதை முக்கியமாக போக்குவரத்து துறை, அப்புறம் இன்னும் நிறைய துறைகளை கடனில் தான் ரன் பண்ணியிருக்காங்க. லாபமே இல்லை, ரெவென்யூ